டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் போல் சர்வேல வந்து நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல தொகுதிகளை பார்த்து விட்டோம். இப்போது நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் தொகுதியை பற்றி பார்க்கிறோம். நேயர்களே, தஞ்சாவூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு வந்து அதிமுக போட்டது. சொல்ல போனால் இந்த தேர்தலுக்கான முதல் மாநாடு அதுதான் சொல்லலாம். அந்த மாநாடு மிக 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 பிரம்மாண்டமாக அமைந்து அதில் குறிப்பாக தேமுதிகவுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் பேசியதாகட்டும், எஸ்டிபிஐ கட்சி சார்பாக அவர்கள் பேசியதாகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாகட்டும், அதிமுக தொண்டர்களுக்கு மிக மிக பெரிய ஒரு பூஸ்ட், ஒரு உற்சாகத்தை, ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. அதுவரை தூங்கிக் கொண்டிருந்த யானையாக இருந்த அதிமுக வீறு கொண்டு எழுந்த யானையாக அந்த இதுல இருந்துதான் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷமாக வந்து களப்பணியாற்ற துவங்கினார்கள். தஞ்சாவூர்ல அவங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைத்தது. ஆனால் அந்த தஞ்சாவூரில் அவர்கள் தேமுதிகவிற்கு தொகுதியை வழங்கிவிட்டார்கள். தேமுதிக சார்பாக சிவனேசன் அவர்களும், திமுக சார்பாக முரசொலி அவர்களும், பாஜக சார்பாக முருகானந்தம் அவர்களும் களமிறங்குகிறார். இந்த ஒரு போட்டியில வந்து தேமுதிக கிட்டத்தட்ட 3வது இடத்திற்கு போய்விட்டது அப்படின்னு நம்ம வந்து போஸ்ட் போல் எலெக்ஷன், ப்ரீ போல் எலெக்ஷன் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த தேமுதிக கொஞ்சம் சிறப்பான களப்பணியை வழங்கியதுன்னு தான் சொல்லணும். அதிமுகவின் வாக்குகள் பெருவாரியாக தேமுதிகவிற்கு விழுந்தது அப்படின்றது. சில தொகுதிகளை நம்ம பார்த்திருக்கோம், அதிமுகவின் வாக்குகள் தேமுதிகவுக்கு விழாம அந்த மியூச்சுவலான வாக்குகள் எல்லாம், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற வாக்குகள் எல்லாம் பாஜகவிற்கு சென்றிருந்த நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு எதிரான அதிமுகவுடைய கோர் வாக்குகள் எல்லாம் பாஜகவிற்கு செல்லாமல் தேமுதிகவிடம் தங்கியதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அது அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கோ பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்கோ போதுமானது நிச்சயமாக கிடையாது. அங்கே வெற்றி பெற போவது திமுகவின் முரசொலிதான். ஆனால் இங்க செகண்ட் பிளேஸ் எது அப்படின்றதுக்கான மிகப்பெரிய விவாதம் எழுந்திருக்கிறது. தேமுதிக என்ற கட்சி இல்லாமல் அதிமுக நேரடியாக இங்கு களம் கண்டிருந்தால் முதல் இடத்திற்கே அவர்கள் போட்டி போட்டிருக்கலாம். ஆனால் தேமுதிகவிற்கு கொடுத்து விட்டால் அந்த 2ஆம் இடமும் கிடைப்பது கஷ்டம்தான். 3ஆம் இடம் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புதான் அதிகமாக இருக்கிறது. இங்கே முருகானந்தம் அவர்கள் அதிரடியாக 2ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார். அட்ரஸே இல்லாத பாஜகவை அதிரடியாக 2ஆம் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றதான் நம்மளுடைய சர்வே முடிவுகள் சொல்லுது. கிட்டத்தட்ட நாம 20க்கும் மேற்பட்ட 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து இப்போ வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் சில பல தொகுதிகள் தான் நம்மளுடைய லிஸ்ட்ல பெண்டிங்ல இருக்கு. விரைவில் அதற்கான வீடியோக்களும், அதற்கான அனாலிசிஸும், அதற்கான சர்வே முடிவுகளும் வரும். அடுத்தடுத்த வீடியோக்களில் அனைத்து தொகுதிகளையும் கவர் செய்கிறோம். 40 தொகுதிகளுக்கான மெகா சர்வே டெய்லி தர்பாருடன் இணைந்திருந்தால் ஒவ்வொரு தொகுதிக்கான ரிசல்ட்டுகளும், ஒவ்வொரு தொகுதிக்கான அனாலிசிஸும் நாங்கள் விரைவில் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். நன்றி.